நம்ம ஃப்ரைட் சிக்கன் செய்யறதுக்கு இப்போது ஒரு பட்டர் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப் பட்டர் மில்கில் 1/2 kg சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் சால்ட் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 12 hours நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இது 12 hours நல்லா ஊறிச்சின்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் ஊற வச்சுக்கலாம். இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நான் சிக்கன் வாஷ் பண்ணும் போது மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணுறேன். ஸோ மோரில் ஊறும் போது அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ இது எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு மோரில். இது எடுத்து இதில் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஸ்மால் மீடியம் பீசஸ் தான் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீஸ் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் நல்லா சாப்பிட்ணுன்னா ஒரு 5-6 years பேக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய் சாப்பிடுவோம். ஆனால் இப்போது வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றோன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத லைக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே பேட் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நல்ல சிக்கன் நம்ம இப்படி பேட் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரைடு சிக்கன் செய்கிறதுக்கு இப்போ நான் மைதா எடுத்திருக்கேன். மைதா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனில் மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், சேம் குவான்டிட்டி போட்டுக்கலாம். மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், garlic powder 1 spoon, pepper powder 1 spoon, salt 1 spoon, baking soda 1 spoon, chili powder 1 spoon. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த மிக்ஸ் பண்ண மாவுலேருந்து நான் 1 ஸ்பூன் இதில் எடுத்து போட்டுக்கிறேன். எக் 1 வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெட்டு ரெடி பண்ணிக்கணும், ட்ரை ரெடி பண்ணியிருக்கணும். இப்போது இந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இந்த வெட்டில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணிக்கலாம். பாருங்க, டிப் பண்ணிவிட்டு இந்த ட்ரையில் போட்டு டஸ்ட் பண்ணிடலாம். மறுபடியும் அது பண்ணலாம். டிப் பண்ணிவிட்டு எல்லா சிக்கன் பீசஸும் நம்ம ஃபஸ்ட்டு வெட் பேட்டரில் ஒரு முறை போட்டுக்கலாம். ட்ரையில் போடலாம். இப்படி டஸ்ட் பண்ணி எடுக்கும் போது க்ளீனாக இப்படி ஆகிடும். எல்லா சிக்கன் பீஸும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெட் பேட்டரில் ட்ரையில் நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்கன் உள்ளவும் குக் ஆகணும். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக
லோ ஹீட்டில் வச்சு தான் நம்ம ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கணும். மீடியம் ஹீட்டில் தான் இருக்கட்டும். ஸ்டவ் கூட நான் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம லோ ஹீட்டில் வச்சு செய்யும் போது நம்மளுக்கு உள்ள சிக்கன் குக் ஆகும். நம்ம இப்போ திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை நம்ம ஒரே சைடு விடக்கூடாது. இப்படி நம்ம திருப்பி விட்டும் போது 2 பக்கமும் அது வேகும். ஏன்னா உள்ள நல்லா வேகணும், மேலே வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக நின்று குக் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் இல்லை ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் யாருன்னா வந்தால் கூட இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது இப்போ டோட்டலாக குக் ஆகிறதுக்கு 10 minutes ஆச்சு. இது பாருங்கள், நான் அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலர் வரணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான் ஃபுல் ஸ்டவ் வந்து சிம்மரில் வச்சு குக் பண்ணின்னு இருக்கேன். இங்கே இருந்து திருப்பி விட்டு குக் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ இது ஃப்ரை ஆகும்போது மெக்டொனால்டில் சிக்கன் ஃப்ரை ஆகிற ஸ்மெல்லு நம்மளுக்கு வருது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்குது, டெலிஷியஸாகவும் இருக்கும். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம் 10 minutes. ஆயிலில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரைட் சிக்கன் செஞ்சிட்டோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த சாஸில் தொட்டு இப்படி சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.